Welcome to yet another session of Vidhai Talks, CBSE Class 10 live streaming every Saturday 7:15 session. 7:22 ஆயிடுச்சு இப்போ டைம். Little bit of delay, but content wise we are very thorough. Today's topic we are going to discuss about linear equations in two variables. இதுக்கு ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. இட்ஸ் நாட் ஃபார் ஜெனரல் ஆடியன்ஸ், இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மேத் ஸ்டூடெண்ட்ஸ். மேத் மசாலா அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணணும். இட் வில் பி டன். அண்ட் இஃப் யூ ஹவ் நாட் வாட்ச் தட், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துருங்க. பட் இப்போ லைவ் டீச்சிங்க்கு ஐ வாண்டட் டு பிளே தட் அண்ட் வி வில் ஸ்டார்ட் த டாபிக். இதை பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஈக்குவேஷன் என்னன்னு இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன? லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தான் நம்மளுடைய டாபிக். லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல pair of linear equations in two variables. ரெண்டு வேரியபிள் இருக்கக்கூடிய. what do we mean by variables? variables அப்படின்னு சொன்னா variables அப்படின்னு சொன்னோம்னா quantities which keeps changing. so what are variables? variables are quantities which keeps changing every time. அப்போ குவான்டிட்டிஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுக்கு நான் டம்மியாக ஏதாவது ஒரு வேல்யூ அசோசியேட் பண்ணி சால்வ் பண்ணணும்னு நினைக்கும் போது வி ட்ரை டு அசோசியேட் ஆல்ஃபபெட் டு தட். ஒரு லெட்டர் கொடுக்குறோம், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இருக்கிற ஒரு லெட்டர் கொடுக்குறோம். எக்ஸ், ஒய், ஜி, ஏ, பி, இந்த மாதிரி வி ட்ரை டு அசைன் letters of English alphabet to them and we call that as representation for the variables. அப்போ let x denote அப்படின்னு தான் சம்ம ஆரம்பிக்கணும். ஸோ whenever we start this, இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால தான் ஒரு பெரிய ஃபன் ஒன்று ஓடும், ஒரு மீம் ஒன்று ஓடும். எப்போ பார்த்தீங்கன்னாலும் மேக்ஸை பற்றி சொல்லும்போது, ஹேய் எக்ஸ், ஒய் டோன்ட் யூ க்ரோ அப், எவ்ரி டைம் யூ ஆர் கிரியேட்டிங் ப்ராப்ளம். அந்த அன்னோன் எக்ஸ் மட்டும் என் கையில் கிடச்சான்னா அப்படிம்போ இட்ஸ் நாட் ஃபன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தெரியாத அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய டூலே நமக்கு மேத்தமெட்டிக்ஸில் அதுதான் கிடைக்குது. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இன் தட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ் சொன்னா ரெண்டு வேரியபிளை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம். லீனியர்னா போன கிளாஸ்ல பார்த்துருக்கோம், டிகிரி 1 இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன்ன்றது பாலினாமியல்லேருந்து கண்டினியூ ஆச்சு. நம்ம ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் கண்டினியூட்டி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தேன், திடீர்னு எனக்கு இந்த கிளாஸ் புரியலையே அப்படின்றதுக்காக தான் நான் ப்ரீவியஸ் கண்டென்ட்டை கிறிஸ்பியாக சொல்கிறேன். பட் டெஃபினெட்லி யூ ஹேவ் டு லுக் அட் த பிளேலிஸ்ட். LISTன்ற பேரில் நம்ம வச்சுருக்கோம், லைவ் இன்டராக்டிவ் சிம்பிள் டீச்சிங்னு. அந்த லிஸ்ட்டில் பாருங்க, யூ வில் கெட் டு நோ the previous ones that we are discussing in a slow way. பொறுமையாக தான் போகிறோம். பட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் CBSE and 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் போர்டுக்கு ஃப்ரீ செஷன், ஜூம் செஷன், இன்டராக்டிவ் செஷன் ஜான்வரியில் டிசம்பர் 25க்கு மேலே நம்ம நடத்தும். அப்படி நடத்தும் போது உங்கள் வியூவர்ஷிப்லேருந்து vidhaitalks@gmail.com மெயில் அனுப்பி வச்சுக்கோங்க. we will keep in touch with you. so you will be invited for free discussion and important questions or exam model tips அந்த நேரத்தில் நம்ம கொடுப்போம். இப்போ கான்செப்ட் மேக்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஒரு ப்ராப்ளத்தையும் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணணும். லெட் அஸ் டேக் திஸ் செனாரியோ. இந்த செனாரியோ என்ன சொல்லுது அப்படின்னா, அகிலா வென்ட் டு அ ஃபேர் இன் ஹர் வில்லேஜ். கிராமத்தில் இருக்கிற யாரோ ஒரு வில்லேஜில் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இருக்கான். ஜெயிண்ட் வீல் ரைட்ஸு, அப்புறம் ஹூப்லான்னு ஒரு கேமு. அந்த ரிங்கெல்லாம் தூக்கி ஒரு ஐட்டத்து மேலே போடுவாங்கல்ல, நம்ம தூக்கி போட்டே அந்த சோப்பு வந்துருச்சு, அந்த சீப்பு வந்துருச்சு ஃபங்க்ஷன்ஸில். ஸோ whenever we do that, அது ஹூப்லா. அதோ இந்த சைல்டை பார்த்தீங்கன்னா இந்த ஹூப்லா வச்சுருக்காங்க, இது ஹூப்லா. இதே மாதிரி இந்த ஹூப்லா வந்து ஹிப்பில் வச்சு டான்ஸ் ஆடுவாங்க. சில பேர்லாம் ஹிப்பில் வச்சுட்டு ஜிங் டிங் டிங் சுற்றி ஆனுவல் டேயில் இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்கில். அது கீழே இறங்காமல் சுற்றிட்டே இருப்பாங்க. ஸோ தட் இஸ் இட். The number of times she played hoopla is half the number of rides she had on the giant wheel. ஹூப்லாவில் எவ்வளோ விளையாடினா தெரியாது, ஜெயிண்ட் வீல் எவ்வளோ இருந்தது தெரியாது. ஆனால் ரெண்டுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் தெரியும். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப்? halfway relationship. the number of times she played hoopla is half the number of rides she had on the giant wheel. அப்போ ஜெயிண்ட் வீல் இருந்ததை விட பாதி தான் ஹூப்லா விளையாடிருக்காங்க. அப்பயே நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஆன்சர் ஐடியா கிடைச்சிச்சு. ஜெயிண்ட் வீல்ல தான் நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குன்ற ஆன்சர் ஐடியா கிடைக்கும் when you read it correctly. if each ride cost ₹3, எந்த காலத்தில் இருக்கும்? பழைய காலத்து புக் இது. பழைய காலத்து புக்னா லிட்டரலி 25 years ஓல்டு புக் இது, this particular edition as such. ஸோ ₹3 அந்த ரைடு காஸ்ட் ஆயிருக்கு. அப்புறம் கேம் ஆஃப் ஹூப்லா வந்து ₹4 இருந்திருக்கு. ஆப்வியஸ்லி பாருங்களேன்,
மோர் காஸ்ட் இருக்கும்போது ஸ்பெண்ட் அவங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் போகிறது கம்மியாக நினச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. How would you find out the number of rides she had and how many times she played Hoopla provided she spent ₹20? மொத்தமாக அந்த பாப்பா என்ன பண்ணியிருக்காங்க, அகிலான்றவங்க, she has spent 20 rupees on these 2 games alone. How are we to solve? ஸோ இதுக்கு வந்து 9th ஸ்டாண்டர்டை வச்சு சுச்சுவேஷன்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருந்துருக்கலாம். 9th நான் உங்க மேலே பழி போட மாட்டேன். இல்லை எக்ஸ்பிளைன் இட் ஒன் மோர் டைம். அப்ரோச்சை பாரு. y is equal to half x. எப்படி y is equal to half x? y-ன்னா என்ன? ஸோ அது முக்கியம். ஸோ y-ன்னா என்ன, x-ன்னா என்னன்றதை டினோட் பண்ணணும். whenever you start a problem, don't blindly write an equation which is absurd. Because Akila let Hoopla be x. சில பேர் என்ன பண்ணுவான், let Hoopla be x, giant will be y-ம்பா. ஜெயிண்ட் வீல ஜெயிண்ட் வீலாவே வைங்கப்பா, அதையே ஒய்ன்னு வைக்கிற, ஹூப்லானே அதே எக்ஸ்ன்னு வைக்கிற. நீ எதை முடிவு பண்ணும், கொஸ்டின் கேட்குறாங்க பாரு, அதுதான் ஆன்சர். நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹூப்லா வாஸ் பிளேடு, நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஜெயிண்ட் வீல் ரைட் ஷீ டுக், அதுக்கு தான் வேரியபிள் தேவைப்படும். ஸோ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த நம்பர், அதாவது அசோசியேட் பண்ணணும் ஸ்டேட்மெண்ட்டை. தப்பான ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட் திங், டோன்ட் அசோசியேட் ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் வாட் எவர் யூ சே. இப்போ கன் ஏன்னு இருக்கு, உடனே லெட் ஏ டினோட் கன்னுன்னு எழுதக்கூடாது. கன்னுனே ஏ, how many times you shot, அப்போ x time shoot பண்ணாங்க, அந்த மாதிரி you have to ensure that we do. But here you can see that there is a relationship, half of something is equal to the other thing. அப்போ y ஓட வேல்யூ x ஓட half, அப்போ x தான் பெருசு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Obviously number of rights, Akila had the number of rights, denote the number of rights Akila had, and playing Hoopla ரெண்டும் இருக்கு. அண்ட் டோட்டல் அமௌண்ட் பாருங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருந்தது, எவ்வளோ இருக்கு, 3 rupees-உம் 4 rupees-உம் ரெஸ்பெக்டிவ்லி. ஹவு மெனி டைம்ஸ் தட் வாஸ் டன், ஹவு மெனி டைம்ஸ் தட் வாஸ் டன். அப்போ அது முக்கியமானது. இப்போ when we say x times ரைடு போயிருக்காங்க, நம்பர் ஆஃப் டைம்ஸ், ஒவ்வொரு தடவை ரைடுக்கு போகும்போதும் அதோடைய காஸ்ட் எவ்வளோ இருந்திருக்குதுன்னா 3 rupees இருந்திருக்குது. and see the book again, அதோட காஸ்ட் can see here, each ride cost rupees and a game of Hoopla cost rupees 4. game of Hoopla வந்து 4 rupees. ஏன்னா ஐட்டம் கையில் உடனே கிடைக்கும்ல. இந்த காலத்தில் ஹூப்லாலாம் மாடர்ன் டேஸில் எப்படி வந்துருச்சுன்னா, ஹூப்லாலாம் பிக்கப் மாதிரி வந்துருச்சு. பிக்கப்னா இந்த இதில் ஜெயிண்ட் வீல் இருக்கு இல்லையா, நம்ம நாட் ஜெயிண்ட் வீல், வாட் இஸ் இட் கால்ட், மால்க்கெல்லாம் போகிறீங்கன்னா மாலில் வந்து ஒரு டாய் கொடுத்துருவாங்க, காயினை ட்ராப் பண்ணோன்னே இப்படி தள்ளி அப்படி தள்ளி போய் டாலை பிக்கப் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான கேம் தான் இது. ஐட்டம் கிடைக்கும், அப்போ அதோட காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்னா வி ஆர் கெட்டிங் த ப்ராடக்ட். ஹூப்லானா என்னமோன்னு நினச்சிக்காதீங்க, இது மாடர்ன் டேல நீங்கள் போய் புல் பண்ணுறீங்கல்ல, மாலில் போயிட்டு காயினை ட்ராப் பண்ணி உள்ள லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பி அந்த பொம்மையை எடுத்து உள்ளே போட்டுப்பீங்க, சாக்லேட் எடுத்து உள்ளே போட்டீங்க, வெண்டிங் மிஷின் ஸ்டைலில் இருக்கும், அதை எடுத்து உள்ளே போட்டுப்போம் இல்லையா, அதுதான் அந்த கேமுடைய பேசிக் வேர்ஷன். ஓகே, அதுதான் அது. பட் இங்கே வந்து ரிங்கை போடுவாங்க, அங்கே ப்ராபபிலிட்டி. அதே தான் இங்கே டெக்னாலஜி கையை யூஸ் பண்ணுறோம், இங்கேயும் ப்ராபபிலிட்டி மேத்தமெட்டிக்ஸ் கன்ஃபார்ம் வருது. நான் இப்போ இங்கே என்ன இருக்குது, 3x-ன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது மணியில், ப்ளஸ் அவங்க வந்து 4 rupees இருக்குது, நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒய். 4 ரூபா ஒரு வாட்டி விளையாடினா நீ எத்தனை டைம் விளையாடப்போ, 2 வாட்டி விளையாடினா 4 into 2, 3 வாட்டி விளையாடினா 4 into 3. இப்போ ஒய் டைம்ஸ் விளையாடுறதுனால 4 into y இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் எவ்வளோவா, 20 rupees. See now this is the beautiful thing, we call it as an equation. வேரியபிள்ஸ் இருக்கு, எக்ஸ்பிரஷன் இருந்தது, ஈக்குவல் டு சம் நம்பரா மாறிச்சு, அப்போ அது ஈக்குவேஷனாக மாறிவிட்டது. ஸோ ஒன்ஸ் வி கெட் அன் ஈக்குவேஷன், தென் இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ப்ரொசீட் ஃபர்தர். இப்போ 2 ஈக்குவேஷன் இருக்கணுமே சால்வ் பண்ணுறதுக்கு, ஒரு ஈக்குவேஷன் தானே இருக்கு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வி கேன் கெட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ரிலேஷன்ஷிப் நம்ம கொடுத்துருந்தாங்க, ஒன் வாஸ் ஹாஃப் தி அதர். ஒரு வேரியபிள் இன்னொன்னத்தை விட என்னவா இருந்தது, ஹாஃபாக இருந்தது அப்படின்றத பார்த்தோம் நம்ம. கரெக்டா? I think I missed out. இங்க இருக்கு or half ஆ இருந்தது. So you substitute y is equal to x by 2. So cross multiply now. When you cross multiply, you end up in saying 2y equals x. Rewrite பண்ணனும், beginning with x. So x minus 2y, taking 2y to the other side, is equal to 0. And now you can call this as equation number 2. அப்போ 2 ஈக்குவேஷன் கையில் கிடச்சிச்சு. நம்ம டாபிக் உள்ள வந்துட்டோம் பாருங்க. டாபிக் என்ன சொல்லுது, பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். என்ன டாபிக் சொல்லு பாருங்க, பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ நவ் இங்கே நமக்கு என்ன கேஸ் கிடச்சிச்சு பாருங்க, ஈஸிலி we got
pair of linear equation. இது ஒரு equation pairனா ஜோடி 2. linear equation degree 1 இருக்கு. we got it. variable எத்தனை இருக்கு? 2 இருக்கு. x ஒரு variable, y ஒரு variable. so this is the topic and this is how we are going to frame the equations. so ரெண்டு hidden concept டைரக்டா சொல்லாம ஒளிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? pair of linear equation சொல்லிடலாம். this is our 9th standard idea. now we are trying to solve this by using graphical method அப்படின்றத சால்வ் பண்ணணும். so before we solve, let me take you to the video, watch it up and let us see. ஆடியோ கேக்குதான்றதை எனக்கு சாட்ல போடுங்க. ஆடியோ கேக்குதான்னு. ஆடியோ கேட்கலன்னா ஐ வில் ட்ரை டு ஒர்க் அவுட் ஆன் இட். இல்லைன்னா லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணியிருப்பேன் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல, நீங்க பார்த்து ப்ளே பண்ணிக்கலாம். மீன்வைல் கோலிவுட் டைரக்டர்ஸ் நமக்கு சீக்கிரட்டா அல்ஜிப்ரா சொல்லி தராங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? 1996ல காதல் கோட்டை படம், அல்டிமேட் ஸ்டார் அஜித்தும் தேவயானி அவர்களும் நடித்த படம். அதுல கமலின்ற அந்த கேரக்டர்ல ட்ரெயின் பெஞ்சிட்டே இருக்கும்போது ஆட்டோவை கேட்ச் பண்ணுறதுக்கு வேகமா போவாங்க. அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் வந்து மீட்டருக்கு மேல ஒரு 5 ரூபா கொடுங்க எக்ஸ்ட்ராவா அப்படி கேட்பாரு. அவருக்கே தெரியாம அவர் ஒரு அல்ஜிப்ரா லீனியர் ஈக்குவேஷனை நமக்கு தந்துட்டார். y is equal to mx plus c. இதுல xன்றது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ், mனா மீட்டரோட ரேட்டு, c தான் அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் 5 ரூபாய். இது ஒரு சிங்கிள் லீனியர் ஈக்குவேஷன். y is equal to mx plus cன்றது சிங்கிள் ஈக்குவேஷன். ஆனா ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் சேர்ந்தா என்ன நடக்கும்? அதை தான் காதல் கோட்டை நமக்கு அன்ஃபர்கெட்டபிள் சீன்ஸ் மூலமா டீச் பண்ணும். ஃபர்ஸ்ட் parallel lines பத்தி பார்ப்போம். இந்த லெஜெண்டரி லிஃப்ட் சீனை மறந்துருக்கவே முடியாது. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. சூர்யாவும் கமலியும் ஒரே பில்டிங்ல ஒரு படியில இருந்து இன்னொரு படிக்கு மூவ் ஆவாங்க. லிஃப்ட்டுக்கு போவாங்க. லிஃப்ட் ஒர்க் ஆயிருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் 2 பேரும் பக்கத்துலயே இருப்பாங்க. ஆனாலும் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்க மாட்டாங்க. 2 பேரும் டிஃபரெண்டா வேற டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிருக்காங்க. மேக்ஸ்ல இதே பார்த்தா 2 லைன்ஸும் ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. இத சேம் ஸ்லோப்னு சொல்லுவோம். ஆனா அவங்க ஸ்டார்ட் பண்ணின பொசிஷன் டிஃபரெண்ட். அதுதான் டிஃபரெண்ட் Y-intercepts அப்படின்னு சொல்றோம். ரிசல்ட் 2 லைன்ஸும் parallel. எவ்வளவு தூரம் அவங்க போனாலும் மீட் பண்ணவே மாட்டாங்க. அந்த சீன் அங்க நமக்கு தெரியுது. கிராஃப்ல parallel லைன்ஸுக்கு இன்டர்செக்ஷன் எப்பயுமே இல்லை. ரெயில் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருக்கும், எக்ஸாம்பிள் சம். அதுல இந்த கான்செப்டை நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வெல்கம் பேக் சில்ட்ரன். இப்போ இந்த செக்மெண்ட்ல I was just making a video, ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் என்ன சொல்லியிருக்கோம்? parallel lines பற்றி எடுத்து போட்டிருக்கோம். இப்போ இங்கே பாருங்க, இந்த இடம் தான் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கண்டென்ட். லெட் மீ ஷோ இட் அப் ஃபார் யூ. பார்த்தீங்களா, இது த லைன்ஸ் ஆர் parallel. எப்படி மாஸ்டர் நீங்கள் இந்த கான்செப்டை ட்ரா பண்ணுறீங்கன்னா, நான் பேசிக்கலாக சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அகைன் நீங்கள் உடனே இந்த x + 2y - 4 = 0ல எங்கடா படம் வருது அப்படின்னு யாராவது என்ன கேட்குறீங்கன்னா நான் சிரிச்சிட்டு போயிடுவேன். ஏன்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் விச் வி ஆர் ட்ரைங் டு புட் இன். இதில் என்ன இருக்கு, விஷயம் விவரம் என்ன அப்படின்னு. பேரலல்னா மீட் ஆகாம போகும், அவ்வளோதான். அது பேரலா இருக்குன்றதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா, ஒரே டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும். அது மேக்ஸில் ஸ்லோப்புன்னு சொல்கிறோன்னு நான் சொல்கிறேன். we call it as a slope. ஒரே டைரக்ஷன்ல போகும். அப்போ நான் நோட்ஸ்ல வரைஞ்சு காட்டுறேன். இதை திரும்ப புக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, தட் இஸ். இப்போ என்னோட ஈக்குவேஷன் பேசிக்கலா நான் எடுத்துக்கிட்ட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னாக்க, அந்த நம்மளோட வீடியோல we have taken y is equal to 2x plus 1 ஒரு எக்ஸாம்பிள், and y is equal to 2x plus 3 அப்படின்னு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அப்போ y is equal to 2xல இங்க 2ன்றதும் mx ஸ்லோப். இது ஹையர் கிளாஸ்ல இல்லாம வரும், எல்லா கிளாஸ்லயும் வரும். பேசிக்கலா நீங்க புரிஞ்சுக்கணும். இதை தான் என்ன பண்றாங்கன்னா, ஆப்டிடியூட் எக்ஸாம், ஷார்ட்கட் எக்ஸாம்ஸ், இந்த டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பிக்கு கூட டீச்சர்ஸ் போர்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும்போது ஷார்ட்கட் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா எதுக்கு ஷார்ட்கட்டு? சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டா எதுக்கு ஃபார்முலா? ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி சப்ஜெக்ட், why we need it? Formula is only a shortcut devised by someone for his comfort. அதே மாதிரி நீங்க ஒன்று டிசைன் பண்ணுங்க. டோன்ட் ட்ரை டு ராட் மெமரி த ஃபார்முலா. இப்போ என்ன ஆகுது, இந்த ஸ்லோப் வேல்யூ இந்த ரெண்டும் சேமா இருக்கு, வேறஸ் இந்த y-interceptன்னு சொல்லக்கூடியது டிஃபரெண்டா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே இப்படி சாஞ்சிருக்கு, ஆனா இது ஆரம்பிச்சது இங்க ஆரம்பிச்சிருக்கு, இது இங்க ஆரம்பிக்குது. அப்ப இது இங்க ஆரம்பிக்கும் போது இதோட டைரக்ஷனும் அதுல இருக்குமா, ஆனா ஆரம்பம் வேறையா இருக்குமா? உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அதே டைரக்ஷன்ல தான் போகுது. இப்போ ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பேரலா போகுது இல்ல, அதுதான். அப்ப இது ரெண்டும் மீட் ஆகுமா? மீட்டே ஆகாது.
மீட் ஆனாதான் சொல்யூஷன் கிரியேட் ஆகும், மீட் ஆனாதான் சொல்யூஷன் கிரியேட் ஆகும். அதாவது லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போதே என்னோட ஒரே பர்பஸ் ஆஃப் விதை டாக்ஸ் இஸ் டு கிவ் சம்திங் டு த சொசைட்டி பேக். என்னோட நாலேஜை நான் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு டைரக்ஷன்ல ஒரு ஈக்குவேஷன் போகுது, இன்னொரு டைரக்ஷன்ல ஒரு ஈக்குவேஷன் போகுது, ரெண்டு வேற வேற பப்ளிக். நீங்க ஒரு தாட் இருக்கீங்க, நான் ஒரு தாட்ல இருக்கேன், உன் ஃப்ரெண்டு ஒன்னு நினைப்பான், நீ ஒன்னு நினைப்ப. அப்ப ரெண்டு பேருக்கும் ஒப்பீனியன் கிளாஷ் வரும். அம்மா ஒன்னு சொல்லுவாங்க, அப்பா ஒன்னு சொல்லுவாங்க, பிரின்சிபல் ஒன்னு சொல்லுவாங்க, டீச்சர் ஒன்னு சொல்லுவாங்க. இப்ப எங்க இருந்து ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா, ரெண்டு பேரும் மிட் ஜங்ஷன்ல ஒரு இடத்துல மீட் ஆகும்போது தான் சொல்யூஷன் வரும். நாங்க மீட்டே ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்யூஷனே வராது. ப்ராப்ளம்க்கு நோ சொல்யூஷன் இஃப் யூ நெவர் மீட். ரிமெம்பர் இட் தட் வே. அப்ப இதுக்கு எங்க மேக்ஸ்? இது மேக்ஸ் தான் லைஃபே. அப்ப இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கிடையாது. இந்த ப்ரீவியஸ் செக்மெண்ட் 615 ஸ்டேட் போர்ட் கிளாஸ் நடத்தும் போது கூட நான் இதை சொல்லிட்டு இருந்தேன். லைஃப்ல ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தோம்னா தென் யூ வில் நோ. ஏன்னா மக்கப் பண்ற மேக்ஸ் விட்டுட்டு, அந்த காலத்துல யூக்ளிடு இவங்க எல்லாருமே, ஆர்கிமிடஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, பசில் தான் மேக்ஸ்ன்னு பார்த்தாங்க, லைஃபா பார்த்தாங்க. நம்ம இன்னைக்கு அப்படி பண்றோமா? மேக்ஸை மார்க்குக்காக படிக்கும் போது தான் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுது. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் ஸ்லோப் அண்ட் Y-intercept, யூ நோ ஸ்லோப்னு என்ன சேமா இருக்கணும். அப்போ ஒரு ப்ராப்ளத்துல கோஎஃபிஷியன்ஸ் தான் இண்டிகேட்டர். இங்க மாஸ்டர் ஒய்ன்னு கொடுத்துருக்கீங்களா, இங்க 1 இருக்கு, இங்கேயும் ஒய்க்கு 1 தான் இருக்கு. பட் நம்மளுடைய புக் ப்ராப்ளம்ல நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூல 2y இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 2x + 4y இருக்கு. அந்த இடம் தான் மல்டிபிள் ஃபேக்டர் நீங்க யூஸ் பண்ணணும், மல்டிபிளை யூஸ் பண்ணணும். Multiply by 2 and see what happens to this case. Multiply and see what happens. இந்த கேஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. இதுதான் ஈக்குவேஷன், இதுதான் ஈக்குவேஷன். என்ன இருக்கு? x + 2y - 4 இருக்கு. x நான் இப்போ இந்த நம்பரை 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஏன்? இங்க கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு. அப்போ மல்டிப்ளை பை 2, 2x. இதுவும் மல்டிப்ளை பை 2. ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு அப்படின்னு. நம்ம விதை டாக்ஸ்ல 4 ட்ரூத் ஹோலி புக்ஸை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பாருங்க. அதுல 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். இப்போ ஒரு கணத்துல அடிச்ச மாதிரி இந்த சைடு இந்த வேரியபிள்ல 2 பண்ணா ஃபுல்லா பண்ணணும். அப்ப இது என்ன ஆயிடும்? 4y ஆயிடும். இது என்ன ஆயிடும்? -8 ஆயிடும். இது என்ன ஆயிடும்? 0 × 2 0 ஆயிடும். அப்ப இந்த கோஎஃபிஷியன்ட்ல 2x 4y இருக்கு, இங்க பாருங்க 2x இருக்கு +4y இருக்கு. -12 வந்தா செகண்ட் ஈக்குவேஷன், -8 வருது வேற ஈக்குவேஷன். ஸோ தி ஈக்குவேஷன்ஸ் ஆர் டிஃபரெண்ட் பட் தே டிராவல் இன் த சேம் டைரக்ஷன். எப்படி கண்டுபிடிச்சுன்னு புரியுதுங்களா? அதே நம்பர் தான், மல்டிபிளா இருக்கு. So the lines are parallel. Once you identify that the lines are parallel, we can say that they have no solution because they don't meet. அது ரெண்டு என்ன ஆகவே இல்லை, மீட் பண்ணவே இல்லை, அதனால அதுக்கு சொல்யூஷனே இல்லை அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ parallel linesக்கு இதுதான் கான்செப்ட். We'll continue with our clip. அப்போ இதுக்கு சொல்யூஷன் இல்லவே இல்லை, no solution because they don't meet. அடுத்தது coincident lines. பாவம் அந்த பொண்ணு பேக்ல சர்டிபிகேட் தவற விட்டுட்டு போயிடுச்சு, வேலை கிடைக்காது, அனுப்பலனா அதோட ஃபியூச்சரே கெட்டுப்படும். இத போய் தப்பா சொல்றீங்களே. தமிழ் யாருங்க? நான் தான். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த நல்ல மனுஷனுக்கு நன்றின்னு ஒரு லெட்டர் போடு. சரி. உனையா இருப்பேன் லெட்டர் எழுதி இருக்காளா இல்லையா? ஆமா. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது. உடனடியாக இது இரக்கமா இல்லை காதலா என்று தெரிவித்து என்னை தெளிவடை செய்வீர்கள். வாழ்க்கையில் எனக்கு இடம் தர முடிவு செய்து விட்டீர்களா? இடம் தர முடிவு செய்து விட்டீர்களா? இடம் தர முடிவு இல்லை. தங்கள் கடிதம் வெறும் இரக்கமா? கடிதம் வெறும் இரக்கமா? தங்கள் கடிதம் வெறும் இரக்கமா? தங்கள் கடிதம் வெறும் உடனடியாக இது இரக்கமா இல்லை காதலா என்று என்னை தெளிவடை செய்வீர்கள். படம் ஃபுல்லா கமலி ரெண்டு டிஃபரெண்ட் பீப்புள் கிட்ட இருக்காங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க நம்புறாங்க. எப்படி? அவங்களுக்காக லெட்டர் எழுதுற ஒருத்தர், அவங்களுக்காகவே கவிதையை உருகி உருகி எழுதக்கூடிய அந்த சூர்யா அப்படின்ற ஒரு கேரக்டர், அன்பு பொழிஞ்ச அந்த ஒரு கேரக்டர் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அது ஈக்குவேஷன் நம்பர் 1. இன்னொருத்தவர் இங்க டெய்லி லைஃப்ல சந்திக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரேஞ்சர், கேஷுவலா இங்க மீட் பண்ணக்கூடிய ஒரு சூர்யா. முதல்ல பார்த்தா ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் டிஃபரெண்ட் மாதிரி தெரியும், ரெண்டும் வேற வேற மாதிரி தெரியும். ஈக்குவேஷன் 1 வேற, ஈக்குவேஷன் 2 வேற அப்படின்றது தெரியும். ஆனா கிளைமேக்ஸ்ல ரெண்டுமே ஒண்ணுதான்றது தெரியும். x + y = 2 வைங்களேன், 3x + 3y = 6 அப்படின்னு தெரிய வரும்போது அதை தான் நம்ம இந்த கான்செப்ட்ல சொல்லுவோம், கோஇன்சிடென்ட்னு சொல்லுவோம். மேக்ஸ்ல இது என்ன மாதிரி? இனிஷியலாக ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிபிளில் அது கேதர் ஆகி ஒன்றா தான் இருக்கும். கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் பெர்ஃபெக்டாக ஓவர்லாப்பி இருக்கும், எல்லா இடத்துலையுமே அது மீட் ஆகி இருக்கும், எல்லா இடத்துலையுமே மீட் ஆகிருக்கும். அதனால் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்லலாம். ஃபைனலாக அகைன்
கோயின்சிடென்ட் லைனை பற்றி இங்கே சொல்லியிருக்கோம். நான் இந்த இடத்துல கை ரெண்டும் சேர்த்து இப்படி காமிச்சிருக்கிறேன். உள்ள அப்படியே மீட் ஆகிருக்கும், எல்லா இடத்துலையுமே மீட் ஆகிருக்கும். கிராஃபிக்கலாக சொல்லணும்னா அப்போ என்ன அர்த்தம்னா போன எக்ஸாம்பிளில் எக்ஸாக்ட்லி திஸ் ஒன் when I have written the notes you can see 2x plus 1 2x plus 3 இதில் ஸ்லோப் சேமாக இருக்குது, டைரக்ஷன் சேமாக இருக்குது, இன்டர்செப்ட் வேற. ஸோ தேர் பேரலன்றதை கன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்கிறோம்னா இதே ஈக்குவேஷனில் இதே ஒரு செக்மெண்ட்டில் I'm trying to look for a problem, exact problem உங்களுக்கு காமிச்சிடுறதுக்கு. I think it was 6th problem. Problem number 5, example 6. Look at this question. Example 6. Forget the question என்னன்றதை பார்த்து விட்டுடுங்க இப்போதைக்கு. ஃபுல்-ஃபிளெட்ஜில் கொஸ்டின் பார்க்க வேண்டாம். அது ஈக்குவேஷனை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகே, example 6. Example 6. Cost of 2 pencils and 3 erasers is 9 rupee. Cost of 4 pencil and 6 erasers is 18 rupee. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா ரொம்ப ஆப்வியஸ் கொஸ்டின். உடனே நான் எல்லாம் ஈக்குவேஷன்லாம் ஃப்ரேம் பண்ணிவிடுவேன். நான் பெரிய எக்ஸ்பர்ட்டு. யூ ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் பை நவ். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இது 9th படிச்சுட்டு இருக்கிறதா. ஸோ வி கேன் ஃப்ரேம் ஈக்குவேஷன் 2x plus 3y is equal to 9. I repeat, x அப்படின்னா என்ன? எக்ஸ்னா என்ன? வாட் இஸ் எக்ஸ்? எக்ஸ் அப்படின்னா பென்சில்னு எழுதக்கூடாது. x denotes the cost of pencil னு எழுதுறோம். ஓகே, இல்லைன்னா இங்கே என்ன இருக்கு? காஸ்ட் ஆஃப் ஈச் பென்சில். ஸோ பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படி தான் ஃப்ரேம் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் பென்சில்ஸ், நம்பர் ஆஃப் காஸ்ட் இஸ் எக்ஸ். ஸோ டூ பென்சில்ஸ் இருக்கு. ஸோ 2 into x. ஸோ எக்ஸ் doesn't denote number here. X doesn't denote pencil here. It denotes the cost of one pencil. y-ன்றது காஸ்ட் ஆஃப் 1 eraser. அப்போ 3 into y-ன்றது சென்சிபிளாக இருக்குது, ஈக்குவல் டு 9 rupee. அந்த xy-ல ரொம்ப கிளியராக இருக்கணும் people. And now when I multiply, அவங்க கொடுத்த இன்னொரு ஆப்ஷன் பாருங்க, 4x plus 6y equals 18. 4x plus 6y equals எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்க? 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So I understand that my book is hiding. Okay, I'll put it up. Okay, right. Now you see here 2x plus 3y is equal to 9. In the equation la, if I'm going to multiply இந்த 2 இருக்குல்ல, இதை 4 ஆக்கணும். கோஎஃபிஷியன்ஸை சேம் ஆக்கணும்னு பார்க்குறேன். கோஎஃபிஷியன்ஸை சேம் ஆக்கணும், மல்டிபிள் ஆக்கணும். நம்ம அந்த வீடியோவில் என்ன சொன்னோம்? k டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது 4 ஆகிடும். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் I name it as equation number 1 and name this as equation number 2. Why should we name? Because we don't have to read the equation every time. 2x plus 3 equal to 9. 2x plus 3 equal to 9. Not necessary. That is why we give name numbers. The equation number கொடுக்கிறதுக்கு ரீசன் இதுதான். ஏன் மாஸ்டர் நம்பர் கொடுக்காம நான் சால்வ் பண்ண முடியும்னு புரியும்ல. ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன். எப்படி நமக்கு பேர் வச்ச மாதிரி ஈக்குவேஷனுக்கு பேர் வைக்கணும். நாய் வாங்கினா சோறு வைக்கணும். இந்த மாதிரி ஈக்குவேஷன் டயக்ராம் இதுக்கெல்லாம் பேர் வைக்கணும். 2 times 2 is 4. அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இதுவும் 2ஆல் 3 times 2 is 6. 3 times 2 is 6. 9 times 2 is 18. So what happens here? I completely, when I multiply by 2, அதே ஈக்குவேஷன் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் ஒன்னா? ஆமா. என்ன மட்டும் தான் வித்தியாசம்? இட்ஸ் அ மல்டிபிள், கான்ஸ்டன்ட் மல்டிபிள். ஒரே ஒரு மல்டிபிள்ல மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கோயின்சிடென்ட் லைன்னு சொல்றோம். ஸோ கோயின்சிடென்ட் லைன்னா இதுக்கு சொல்யூஷன் யூனிக்கா இருக்காது. இன்ஃபினிட்லி சொல்யூஷன் அப்படின்னு என்ன? அவங்களுக்குள்ள ரொம்ப அமிக்கபிளா இருக்காங்க, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்களுக்குள்ள எப்படின்னா ரெண்டு பேரும் பயங்கரமா மீட் பண்ணிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. மீட்னா ஒரு இடத்துல ஆகலை, இப்படின்னா ஒரு இடத்துல மீட் ஆகும். பேனா வச்சிருவோம், ஒரு இடத்துல மீட் ஆகுது. இப்படி இருக்கு. அப்ப என்ன? எல்லா இடத்துலயும் மீட் ஆகுது. எங்கேயுமே பிரச்சனையே வராது. அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப, பாண்டிங் ரொம்ப ஜெல்லா இருக்கும். அப்ப இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் இருக்கும். அதை கோயின்சிடென்ட் லைன்ஸ்ல சொல்றேன். எப்படி கோயின்சிடென்ட் ஐடென்டிஃபை பண்றோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குவிக்லி போத் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கறதுக்கு டக்குன்னு பார்த்தா 2x plus 3 equal to 9, 4x plus 6 equal to 18 வேற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். டக்குன்னு பார்த்தா வேற மாதிரி இருக்கிற மாதிரி தோணும் அந்த ஈக்குவேஷன். ஆனா ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளாக பண்ண உடனே பார்க்கறதுக்கு வேறையா இருந்தது ஒண்ணுதான்றது ஐடென்டிஃபை. அந்த கான்ஸ்டன்டா இருக்கிறது அன்பு அடிப்படையா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இன்ஃபினைட் மெத்தட்ல தீர்த்திடலாம். அன்பு இல்லைன்னா எல்லா இடத்துலயும் பிரச்சனை தான். உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் ப்ராப்ளம்.
வேல்யூஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நான் எல்லா என்னோட டீச்சிங்லையும் வேல்யூ இருக்கும், சினிமா இருக்கும், ஹியூமர் இருக்கும். இதெல்லாம் என்னோட கிளாஸஸ்லையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஸ்கூல் செட்டப்பில் அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மணியை நோக்கின ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், மார்க்கை நோக்கின ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது 2026. 2050 இதெல்லாம் மாறி இருக்குமா, இந்த ஜென்ரேஷன் நீங்கள் இப்போ உங்கள் அடுத்த ஜென்ரேஷன் மாறி கொண்டு வந்திருக்குமான்றது நமக்கு தெரியல. ஐ விஷ் ஐ வாட்ச் தட் ஆல்சோ. Now let us continue with the next clip. இன்டர்செக்டிங் லைஃப். வருஷ கணக்கா 2 பேரும் கமலி சூர்யாவும் தனித்தனியா டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல லைஃப் ஜர்னி பண்ணிட்டு இருக்காங்க. கமலி, உன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சந்தோஷம். எதுக்கு? கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி போறதுக்கு. உன் தங்கச்சி தின்னு என்ன டைலரிங் கத்துக்க 4 காசு சம்பாதிக்கலாம்னு சொன்னேன், கேட்கல. டிகிரி படிச்சுட்டு ஏன் இப்படி வேலைக்கு ஓசி சோறு போப்பட்ட உனக்கு தப்பா தான் தெரியும். ஆனா உன் புருஷன் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பா தெரியாது. 20 நிமிடங்கள் காலதாமதமாக புறப்பட உள்ளது. For the kind attention to the passengers, the Grand Trunk Express. அப்படியே உங்க டேட்டா பத்தி அட்ரஸ் எழுதி கொடுங்க சார். நான் ஒரு அனாதை, மதுரையில ஒரு ஆசிரமத்துல வளர்ந்தேன். ஏ முன்னா மச்சி ஹோ. ஓ இதுதான் லவ்வா? ஐயோ சத்தியமா அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. என்ன லவ்வா? அண்ணே ஆளை விட்டுறண்ணே, இந்த பொண்ணையும் நான் லவ் பண்ணல அண்ணே. वो भेज दिया क्या? I'm sorry sir, I can't understand Hindi. ठीक है मेरी जान. पार्सल में जाना. மദ്രാസിல ஜீவனோட போணுமா இல்ல போணுமா பார்சல்ல போணுமான்னு கேக்குறான். சரி. நீ இங்கு சுகமே நான் அங்கு சுகமா நிழற்படம் அனுப்பிடு என் உயிரே. காந்தி ஸ்கொயர்ல எங்க போனோம்? சிட்டி சென்டருக்கு போகணும். சூர்யா. அந்த பொண்ணோட பேரு கமலி. கமலி என்னோட ஃப்ரெண்டுங்க. இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் நீலகிரி எக்ஸ்பிரஸ். லேடி தனியா போறேன். என்ன பண்றது? அந்த சீட்டை கொடுத்துரு. இந்தாங்க உங்க டிக்கெட். ரொம்ப நன்றிங்க. நீங்க யாரையோ தேடி வந்தீங்க, கடைசி வரைக்கும் அவங்களை சந்திக்காமலே கிளம்புறீங்க. நான் அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க கிளம்புங்க. ஆனா அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிளைமேக்ஸ்ல 2 பார்ட்ஸும் எக்ஸாக்டா ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகுது. அந்த டிஷர்ட்ல தாமரை படம் போட்டு அதை பார்த்த உடனே அந்த டீயை கொட்டிட்டு 2 பேரும் மீட் பண்றாங்க. கிராஃப்ல இந்த 2 ஈக்குவேஷனும் ஒரே இடத்துல மீட் பண்றதுனால இதை நம்ம யூனிக் சொல்யூஷன் சொல்றோம், அல்லது ஒன்லி ஒன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். 1 இன்டர்செக்ஷன் 1 சொல்யூஷன். ஸோ ஒரு ஆட்டோமீட்டர்ல லீனியர் ஈக்குவேஷன், ஒரு லிஃப்ட் சீன்ல இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணினது அந்த கான்செப்ட்ல எங்க மாஸ்டர் இதுல நீங்க இவ்வளவு நேரம் படம் போட்டீங்களே, காதல் கோட்டை படத்தை போட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்களா? இப்படிதான் கிளாஸ் யாராவது நடத்துவாங்களா? கிளாஸ்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? பாடம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும், பிளாக் போர்டில் போய் ப்ராப்ளம்ஸ் போடணும், இப்படி மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். அவர் அஜித்ன்றவர், அஜித் கேரக்டர் சூர்யா. பை தி வே யூ நோ ஐ எம் சூர்யா. அண்ட் இவர் என்னன்னா, இவருக்குன்னு லைஃப்ல ஒரு டைரக்ஷன் இருக்கு. இவருக்கு பாத்தீங்கன்னா அது லவ் இருக்கு, ஃபைட் இருக்கு, ஆக்ஷன் ஹீரோ. எல்லாருக்கும் உங்க லைஃப்ல நீங்க ஹீரோ. இன் யுவர் லைஃப் யூ ஆர் ஹீரோ. தேர் இஸ் நோபடி காமெடியன். மற்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் காமெடியன் உங்க லைஃப்ல, நீ அவன் லைஃப்ல காமெடியன், அவ்வளவுதான். நம்ம லைஃப்ல நம்ம தான் ஹீரோ. அப்ப அஜித் அவருக்கு தனியா ஒரு ஹீரோ ட்ராக் இருக்கு. அவர் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு கான்செப்ட், அங்க லவ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாம் தனியா இருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் ஒரு ஆர்ஃபனு, அவர் பர்த்டேஸ் எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு கேரக்டர், தனி டைரக்ஷன்ல. அப்ப இதை நான் எப்படி நான் ரெப்ரசென்ட் பண்றேன், இங்க என்னோட எப்படி நான் அனலாகி உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு I have one equation. Let me put like this equation is 3x plus 2y equal to 5 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இது அஜித்தோட ஈக்குவேஷன். 3x plus 2y is equal to 5ன்றது அஜித்தோட ஈக்குவேஷன். அது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல போகும், ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போகும், ஸ்லோப் பொறுத்து அது ஒரு டைரக்ஷன்ல போகும். இதே வந்து கமலி அவங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அக்கா மாமாவோட வாழ்வாங்க, ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்கும், அவங்க சொல்லி சொல்லி காமிக்கிற ஒரு கேரக்டரா இருப்பாங்க. அந்த மாமான்றவர் அவரை புரிஞ்சுக்க முடியாது. ஷி வில் பி ஸ்ட்ரகிளிங் ஹார்டு.
டு சர்வைவ். அப்போ அவங்களோட ஈக்குவேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஈக்குவேஷன்ல 5x மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 2, அது ஒரு ஈக்குவேஷன் இல்லை, வேற கலர்ல போட்டிருக்கு. அவங்க வேற ஒரு டைரக்ஷன்ல போறாங்க. அப்ப இந்த ரெண்டு டைரக்ஷனும் ஒரு ஜங்ஷன்ல போய் மீட் ஆயிடுது பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் தான் வரும். யூனிக் சொல்யூஷன், we call it as unique solution. யூனிக்னா ஒன்லி ஒன் சொல்யூஷன் கிராஃபிக்கலா ஃபார்ம் ஆயிடுது. அப்ப இதுல கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க, when you make 3 as 5, LCM எடுத்து 3 5 ஆக்கி 5 3 ஆக்கி 15 ஆக்கி எல்லாத்தையும் யூனிஃபார்ம் ஆக்கி பண்ணும்போது still the equation will be different, but they will meet unique solution. அது இவங்களுக்கு அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்னாருக்கு இன்னார் என்று அப்படிம்பாங்க. எது நடக்குமோ அதுதான் நடக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷனை நோக்கி பிரயாணப்பட்டது. I hope you get the example that we spoke as well. We'll continue with the clip as a recap. Parallel lines ஒரு கிளைமேக்ஸ் ரயில்வே ஸ்டேஷனில் அற்புதமாக முடியக்கூடிய அந்த படத்தில் நமக்கு ஒரு இன்டர்செக்டிங் லைன்ஸ் கிடைக்குது. இதெல்லாம் ஒரே ஒரு 90s கிளாசிக் படத்துல இருந்து நான் தேடி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு கிளாசிக் மூவி திரும்ப பார்க்குறீங்கன்னா அதுக்குள்ள என்ன மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா விதை டாக்ஸில் பாருங்கள், அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். CBSE கிளாஸ் 10 லைவ் ஸ்ட்ரீமில் இதை இன்னும் டீட்டெயில்டாக ப்ராப்ளம்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வடிவேலும் வருவார். லேர்னிங் ரீஃபைன்ட் அண்ட் ரீடிஃபைன்ட். வணக்கம். கோலிவுட் டைரக்டர் So I have justified the video. நான் CBSE செஷன்ல உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட். திஸ் இஸ் நாட் ஃபார் வியூ ஆர் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ்க்கு. பட் இது வந்து எப்படி பிகில் பாலினாமியல் வந்து 1200 வியூஸ் போச்சோ அதே மாதிரி இந்த மேக்ஸ் கான்செப்ட் எப்படி எங்கள் சார் நடத்துறாரு பார்த்தியா, ஒரு காதல் கோட்டை படத்தை எடுத்துக்கிட்டு லீனியர் ஈக்குவேஷன் சொல்லித்தராரு, பாலினாமியலை வந்து பிகில் படத்தை வச்சுட்டு சொல்லித்தராரு, நம்மலாம் பார்க்காத டைமென்ஷனில் சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு டீச்சராக இருந்தால் தயவு செஞ்சு இந்த ஸ்டைலில் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த காலத்து குழந்தைங்களுக்கு பாடம் நடத்துங்க. சப்ஜெக்டை புரிய வைப்போம், அப்போ தான் அவங்களுக்கு சக்ஸஸ் வரும். சரி, இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் இருக்கா? டெஃபரெண்ட்டாக மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எலிமினேஷன் மெத்தட் இருக்குது, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் இருக்குது, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இருக்குது. ஒன்று ஒரு மெத்தடில் we can solve the problem. ஈக்குவேஷனை முதல்ல ஃப்ரேம் பண்ணுறதே ஒரு $1 million கொஸ்டின். ஸோ ஹவு டு ஃப்ரேம் தி ஈக்குவேஷன்ஸ், அதில் இன்னைக்கு வந்து ஐ வாண்டட் டு டேக் யூ quick walk through for the following content. இப்போ எக்ஸாம்பிள் 6 பார்த்தோம். அதில் வந்து என்ன கன்க்ளூட் ஆயிடுச்சுன்னா எல்லா ஈக்குவேஷனும் ஒன்றா தான் இருக்குது. பாருங்க, இந்த ஈக்குவேஷன்லாம் ஒன்றா தான் இருக்குது. 2x + 3y = 9 ரெண்டும் 1 பார்த்தாலும் தெரிஞ்சிச்சுல. now you can easily decide என்ன this problem has infinitely many solutions. அப்போ we cannot find the unique cost of a pencil and eraser because there are many common solutions. எப்படி பாருங்க, அப்ளிகேஷன் சம்ஸ்குள்ள இந்த கான்செப்டை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. so we need to know that. And I said about the rail problem. The example 7 is the rail problem. I think I'm hiding. கொஞ்சம் restructure பண்ணுவோம். Okay, example 7 heading order தெரியுது. இப்போ இந்த example 7ல 2 rails are represented by the equation x plus 2y minus 4 equal to 0 and 2x plus 4y minus 12 equal to 0. கொஞ்சம் அப்படியே டக்குன்னு பாருங்க. coefficient x, coefficient 2x, multiply by 2, this becomes 4. 2x plus 4y, 2x plus 4y, yes. multiply by 4, 4, multiply by 2 பண்ணிட்டு இருக்கோம். 4 2s are 8, 12. பாம் பாம். இன்டர்செப்ட் வேற, தேவயானி போன ரூட் வேற, அஜித் போன ரூட் வேற, அவங்க போன டைரக்ஷன் மட்டும்தான் சேம். அப்போ அவங்க மீட் பண்ண மாட்டாங்க. ஏன்? ரயில்வே லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வே லைன் எப்படி இருக்கும், ட்ராக் போடும்போது ரயில்வே ட்ராக் எப்படி இருக்கும், இந்த மாதிரி மீட் ஆகாது. இப்போ நம்ம இந்த போர்டில் இப்போ ஒயிட் அண்ட் எல்லோ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மீட் ஆகாது. எப்படி இருக்கும் ரயில்வே ட்ராக்? இது தேவயானியோட பாதை, இது அஜித்தோட பாதை, ஆரம்ப காலத்தில் இருக்க மாதிரி பேரலல். அப்போ ரெண்டும் மீட் ஆகாதுன்றது எப்படி மாஸ்டர் கண்டுபிடிச்சா குயிக்காக பார்த்து சொல்லிடலாம். இது குயிக்காக பார்த்து சொல்லிடலான்றதை விட்டுட்டு உங்களுக்கு எப்படி சொல்லித்தராங்க காமெடி ஸ்கூலில். ஐ ரியலி எனக்கே சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ஃபன்னி டு சி திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டப்ஸ் வேர் இந்த பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ரேஷியோ கம்பேர் பண்ணுங்க. எங்கடா இருக்கு, வாங்கப்பா. ஐ நீட் டு ஃபைண்ட் அ மெக்கானிசம். ஓகே, திஸ் டேபிள், இந்த டேபிளை கொடுத்து
உட்காந்து உருளு தண்டம் போடுவான். a1 not equal to a2, a1 by a2 not equal to b1 by b2 not equal to a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2 equal to என்னன்றேன் என்ன. This is not the mechanism. So once you identify the coefficients, it will be very easy for us to understand and solve this problem. Okay, so keep that in mind. புரியலனா இன்னொரு வாட்டி இந்த வீடியோவை பாருங்க. என்னோட கூட இருக்கிற parallel exampleோட ரெண்டு மிக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா for sure you will understand 200%. Next one is framing equations க்கு அப்புறம் example 9 one I thought of taking this also. Example 7ல பாத்தீங்கன்னா rail problem இருக்கு. So rail problemத்துக்கான conclusion, they do not have a common solution, so the two rails will never cross each other அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. Two rails will never cross each other. Okay, next one. Example 9. I wish I take example 9. Where is that example 9? Here we go. That was example 9. Me and book. ஸோ நான் எப்பயுமே என்ன சொல்கிறேன், உங்ககிட்ட புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க, இங்கே நம்மளே ஷேர் பண்ணுறோன்னு சொல்கிறேன். நோட்ஸ் மட்டும் கையில் வச்சுக்கோங்க. அது தேவைப்படும் போது நோட்ஸ் எடுத்துக்கிட்டா it will be sufficient. Look at example 9. இங்கே யூஸ் எலிமினேஷன் மெத்தட்ன்றாங்க. ஸோ எலிமினேஷன் மெத்தடோ சப்ஸ்டிடியூஷன் மெத்தடோ I didn't teach you. Next class we will solve the problems and deal. But here I want to focus only on one thing. Look at these two equations. 2x plus 3y equal to 8, 4x plus 6y equal to 7. பார்த்த உடனே என்ன தோணும்? கோஎஃபிஷியன்ஸை பாரு. 2 இருக்கா, 2 டைம்ஸ் பண்ணால் 4 ஆகிடும். 3 2 டைம்ஸ் பண்ணோம். ஜீசஸ் கிரைஸ்ட் ஞாபகம், ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டணும்னு சொல்லியிருக்காரு. பொறுமை எருமையை விட பெருசு, பொறுமை கடலை விட பெருசுன்னு சொல்லுவாங்க. நம்மளாம் எருமையோட கம்பேர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 2x plus 4x. ஏன்னா இனிமே எருமை மாடு பசுமாடு மேய்க்கிறதுலாம் ரொம்ப முக்கியமாகிடும். ஏன்னா நியூட்ரியன்ஸு ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு கம். நீங்கள் உங்கள் தலைமுறையில் 2050 இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும், வேர்ல்டு பயங்கரமாக டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும், அக்ரிகல்ச்சர் இன்னும் நல்லா வளர்ந்துருக்கும். ஸோ 2x plus 4x 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், 3 becomes 2. அப்போ இங்கே 8 should have become 16. ஆகலை. டைரக்ஷன் சேமாக இருக்குது, ஆனால் இன்டர்செப்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் யூ ஐடென்டிஃபை தட் டெக்னிக், தென் யூ வில் ஆட்டோமேட்டிக்லி நோ த சிஸ்டம் ஹேஸ் no solution. They never meet. No solution. And இங்கே which is a false statement ன்னு சொல்கிறாங்க. அது வெரிஃபிகேஷனுக்கு செக் பண்ணி பார்த்து. ஸோ இந்த மெத்தட் என்னன்றதை we can always find out in classes to follow. So ஃபைனலாக டேக் அவே இன்னைக்கு என்ன? We studied about linear equations. Linear equationsல 2 வேரியபிளில் பார்த்தோம். 3 different equations இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஸில் லீனியர் ஈக்குவேஷனோட பேட்டர்ன் நான் கொடுத்தேன், y is equal to mx plus c. அது ஆட்டோமீட்டர் ப்ராப்ளம். அதுவும் we will solve. That is also a part of your book. And in fact நான் வடிவேலுவை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். வடிவேலு தனியாக விட்டு கூட்டிகிட்டு வராமல் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது விஜயோடையே கூட்டிகிட்டு வரேன். கில்லி படத்துலேருந்து எடுத்து நம்ம வந்து ஒரு கான்செப்ட் எடுத்து பார்ப்போம், வடிவேலு வச்சும் பண்ணுவோம். we have concepts. இப்போ என்னன்னா, parallel line they never intersect. Coincident line infinitely many solution, different directions but unique solution. ஒரே நேரத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மீட் பண்ணிட்டுனா யூனிக் சொல்யூஷன். அதுக்கான ஷார்ட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். Hope today's session was useful, fruitful, interesting. We will catch up in next episode again of Vidhai Talks episode, children. Bye bye.